எல்லாம் ஒன்றும் இல்லை. என்ன சொல்ல வரீங்க? சொல்லுங்க. ஆமாம், அது பாருங்க. இப்போ அதை பற்றி பேசாதீங்க. இப்போ யார் நேர்மையாக இருக்கா சொல்லுங்க பார்க்கலாம். எந்த ஆட்சியாளர்கள் தான் நேர்மையாக ஆள்றாங்க சொல்லுங்க. நீதிக்கே இடம் இல்லை, அநீதிக்கு தான் இடம். சரிங்களா? நீதி, நேர்மை, அநியாயம், அக்கிரமம். நீதி நேர்மை குழி தோண்டிய புதைச்சிட்டாங்க அரசியல்வாதிகள். அக்கிரமம், அவன் அதிகாரம், அரசியல்வாதிகளின் அதிகாரம் தான் கொடிகட்டி பறக்குது. ரவுடிகளின் ராஜ்யம். இதுதான் 100க்கு 100 உண்மை. ஆட்சி ஆளுது ரவுடிசம் தான் ஆட்சி ஆளுது. சரிங்களா? போலீஸ்காரனையே பாதுகாப்புக்கு நிற்கின்ற போலீஸ்காரங்களையே மிரட்டுற அளவுக்கு ரவுடிகள் உயர்ந்துட்டாங்க அப்படின்னு சொன்னால், அந்த ரவுடிகளை ஓய்க்கிறது யார்? கவர்மெண்ட்டு தான். கவர்மெண்ட்டு தானே ரவுடிகளை வளர்த்து விடுது. என்ன காரணம்? கவர்மெண்ட்னு சொல்ல முடியாது. கவர்மெண்ட்டை சார்ந்த, அரசை சார்ந்த அதிகாரிகளும் மற்ற அரசியல்வாதிகளும் தான். இருந்தாலும் முதலமைச்சர் கையில் தானே, எந்த முதலமைச்சர் வந்தாலும் முதலமைச்சர் கையில் தானே பாதுகாப்புத்துறை இருக்குது. ஒரு உத்தரவு போட வேண்டியதானே? ரவுடி சட்டத்தை ஒழிங்கப்பா, ஒழிக்கணும், அந்த சட்டத்தை அமுல்படுத்தணும் அப்படின்னு அந்த சட்டத்தை போடுறது யார்? முதலமைச்சர் தான். அந்த சட்டம் போட மாட்டேங்கிறாரே. போலீஸ்காரங்க கையில் எல்லாத்தையும் கொடுத்துருக்காரு. போலீஸ் இது துப்பாக்கியும் கொடுத்துருக்காங்க. எதுக்கு? மக்களை அடக்கி ஆள்றதுக்கா? மக்களை அடக்கி ஆள்றதுக்கு இது இல்லை. கண்டவுடன் சுடுன்னு உத்தரவு போட்டிருக்காங்க. வழிப்பறி கொலை. இதுதான் தலை விரிச்சு ஆடுது நாட்டில். மூளை முடுக்கு சந்து பொந்து 4 ரோடு பிரிகிற இடத்துல சிக்னல் போட்டிருக்காங்க. சிக்னல் அதையும் மீறி போக்குவரத்து இடைஞ்சலுக்கு கொண்டு வர்றாங்க அப்படின்னு சொன்னால், இதுக்கெல்லாம் யார் காரணம் சொல்லுங்கள் பார்க்கலாம். போலீஸ்காரங்களா? இல்லை. நான் சொல்கிறேன், போலீஸ்காரங்க இல்லை, கவர்மெண்ட் தான். எல்லாம் கவர்மெண்ட்டு தான். இதெல்லாம் கவர்மெண்ட்டு தான் பார்க்கணும். உயர் அதிகாரிகளை முடுக்கி விடணும். ஆனால் கை கட்டு போட்டு வச்சுருக்காங்களே. எதுவுமே செய்யாதீங்க. போக்குவரத்து இடைஞ்சல்னா இங்கே எதையுமே செய்யாதீங்க. பார்த்துக்கிட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருங்க. சொல்ல கேட்கலையா? விட்டுருங்க, அவ்வளோதான். அவனை முட்டி தட்டி, ரவுடிகளை முட்டி தட்டி ஸ்டேஷனுக்கு இழுத்துட்டு வாயின்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். உயர் அதிகாரிகள் எங்களுக்கு மேலிடத்துலேருந்து உத்தரவு இல்லை அப்படிம்பாங்க. அப்படித்தான் சொல்லுவாங்க. ஏன் முதலமைச்சர் சீட்டில் உட்காந்துக்கிட்டு ரவுடிசத்தை ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லி உத்தரவு போடலாம்ல? அந்தந்த மாவட்ட கலெக்டர்களுக்கு உத்தரவு போடு. அந்தந்த மாவட்ட கலெக்டர்கள் அந்தந்த டிஎஸ்பி, எஸ்பி, சர்க்கிள் இவங்களுக்கு உத்தரவு போடுவார் மீட்டிங் போட்டு. நீங்கள் ஏன் சும்மா இருக்கிறீங்க? அந்த ரவுடிகள் நமக்கு தேவை, ஆளுங்கட்சியினருக்கு அந்த ரவுடிகள் தேவை. ஏன்னா ஆளுங்கட்சியை எதிர்த்து பேசுகிறானோ அவனை போட்டு திருட்டான் அப்படிம்பாங்க அரசியல்வாதிகள். அப்படித்தான் நடக்கும். அப்படி நடக்கிறதுனால தான் எங்கே பார்த்தாலும் மணல் கொள்ளை, அந்த கொள்ளை, போக்குவரத்தில் கொள்ளை, சத்துணவில் கொள்ளை, ரேஷன் கடையில் ஊழல், எல்லாத்துலேயும் ஊழல் நடந்துட்டு தான் இருக்குது. இன்னும் நடந்துட்டு தான் இருக்குது. அமைச்சர்கள் கண்டுக்க மாட்டேங்கிறாங்க. முதலமைச்சர் லெவலில் தெரியாமையாக இருக்குது. யாருமே கண்டுக்கிறது இல்லை. ரேஷன் அரிசியில் பாமாயில் போடுறதில்ல, அரிசி சரிவர போடுறதில்ல. எல்லாம் தீர்ந்து போச்சு, போங்க 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 போங்க. காலையில் 9 மணிக்கு கடை திறந்தோமா,
நைட்டு 8 மணி 7 மணி வரைக்காவது இருக்கணும்ல, 5:30 வரைக்காவது இருக்கணும்ல. ஏன் இருக்கிறதில்ல? அப்படியே திறந்து வச்சுருந்தாலுமே யாருமே இருக்க மாட்டேங்கிறாங்க. யார் இருப்பா? கியூவில் நின்னா தான் ஒரு 10 பேர் 15 பேருக்கு கொடுக்குறாங்க. மித்த பேருக்கு இல்லை 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 எண்ணெயெல்லாம் தீர்ந்து போச்சு, அதெல்லாம் பாமாயிலெலாம் இல்லை தீர்ந்து போச்சு, அரிசிலாம் இல்லை தீர்ந்து போச்சு அப்படிங்கிறாங்க. ஏன் இல்லாமல் இருக்கும்? ஏன் இல்லாமல் இருக்கும்? கீழே நிற்கிறவங்களுக்கு இல்லை. கார் ஓட்டு ரேஷன் அரிசி வாங்க வர்றவங்களுக்கு அவங்களுக்கு எப்பா நான் அப்போ கொடுத்துட்டு போனோன்னு என்னப்பா ஆச்சு அப்படிம்பான். காரில் இருந்துக்கிட்டே கண்ணாடி எறிக்கிட்டு எப்பா அப்போ நான் சொல்லி கொடுத்துட்டு போனோம் இப்போ என்னப்பா ஆச்சு? கொஞ்சம் இருங்க சார், நான் கொண்டு வரேன். அங்கேருந்து உள்ள மூட்டை கொண்டு வரேன். 20 கிலோ 30 கிலோவாக கொண்டு வர்றாரு. அந்த டிக்கியில் வச்சிடப்பா, அவ்வளோதான். இவர் இறங்கி விடாமல் விட்டார். அந்த மாதிரிலாம் நடக்குது. நடக்கிறதுனால தான் நான் சொல்கிறேன், ரேஷன் கடையில் சரியாக நம்மளை மாதிரி இல்லாத ஏழைகளுக்கு கிடைக்க மாட்டேங்குது. ரேஷன் அரிசி கிடைக்க மாட்டாங்க, பாம் ஆயில் கிடைக்க மாட்டாங்க, உளுந்தம்பருப்பு துவரம்பருப்பு இதெல்லாம் கிடைக்க மாட்டேங்குது. இதெல்லாம் தான் பெரிய பெரிய பணக்காரங்கள்லாம் சுட்டிட்டு போயிடுறானே. பணக்கார வர்க்கம், அரசியல்வாதிகள் வீட்டுக்கு அரசியல்வாதிகள் வந்து வாங்குறது இல்லை. அரசியல்வாதிகள் பேரை சொல்லியும் அவங்க வீட்டில் இருந்து இருக்கிற வேலையாட்கள் அண்ணன் வாங்கிட்டு வச்சுனார், மேடம் வாங்கிட்டு வச்சுனாங்க அப்படின்ட்டு வாங்கிட்டு போயிடுறாங்க. 24 மணி நேரம் வெயில்னு பார்க்காம மழைன்னு பார்க்காம கியூவில் நின்று வாங்குறாங்களே, அவங்களுக்கு என்ன கிடைக்கும்? இல்லை அப்படிம்பாங்க. முதல்ல எந்த ஆட்சியாளர்கள் வந்தாலுமே ரேஷன் அரிசியை போடணும், ரேஷனில் பொருளை கொடுக்கணும். பொங்கல்னு ஒன்று வருது, பொங்கலுக்கு அரிசி, பொங்கலுக்கு உண்டான பச்சை அரிசி, பருப்பு வகைகள், இந்த முந்திரி பருப்பு, திராட்சை, இதெல்லாம் கரும்பு, இதெல்லாம் பொங்கலுக்கு கொடுக்கணும். எங்கே கொடுக்குறாங்க? இல்லாதவங்க கீழே நிற்கிறாங்க. அவங்களுக்கு முளம் போட்டு கரும்பை ஒடிச்சு வச்சிடுறாங்க. இந்தாங்க பாதி கரும்பு. அது என்ன பாதி கரும்பு? அந்த கரும்புகள்லாம் ஒரு கரும்பு, முழு கரும்பு, 2 கரும்பு, 4 கரும்பு பணக்கார வீட்டுக்கு கொடுத்து அனுப்பிடுறாங்க. ஏன் கவுன்சிலர் வீட்டுக்கு கொடுத்து அனுப்பிடுறாங்க? ஏன் எம்எல்ஏ வீட்டுக்கு கொடுத்து அனுப்பிடுறாங்க? அப்போ அரசியல் தலைவரப்பா, அவங்களுக்கு இல்லாமல் சொல்லி கொடுக்கணும், இல்லைன்னு சொல்லாமல் கொடுக்கணும். இல்லைன்னு சொல்லிட்டோம்னா நம்ம ரேஷன் கடையிலேருந்து தூக்கிடுவாங்கப்பா. அது பயம். அந்த பயத்தில் தான் இப்போ கொடுக்குறாங்க. இல்லாதவங்க மேலே அந்த பயம் இருக்கணும்ல, ஏன் இருக்க மாட்டேங்குது? நம்மக்கிட்ட இல்லாத பயம் அரசியல்வாதிகள்கிட்டே இருக்குது. எதுக்கு இருக்குது? அரசியல்வாதிகளுக்கு நம்ம கொடுக்கல அப்படின்னு சொன்னால் என்ன ஆயுது? என்ன வேடிக்கை? எங்கே பார்த்தாலும் ரவுடிசம் தலை தூக்கி ஆடுது, ஆக்சிடெண்ட்டு, எங்கே பார்த்தாலும் ஆக்சிடெண்ட்டு, மூளை முடுக்கு சந்து பொந்துக்கள் எல்லாம். எனக்கு தெரிய ஒரு 6 இடத்துல ஆக்சிடெண்ட்லாம் மாட்டி ஒருத்தன் ஸ்பாட் அவுட்டு பைக்கில், ஒருத்தனுக்கு கால் முறிவு. ஒரு வண்டியில் வந்து 2 பேருக்கு மேலே போகக்கூடாது, 3 பேர் வர்றாங்க. 3 பேரில் ஒருத்தன் தான் ஓட்டிகிட்டு வர்றவன் தான் ஹெல்மெட் போட்டிருக்கான், மற்றவங்க சும்மா வர்றாங்க. அதுவும் காலை விரித்து வச்சுக்கிட்டு வர்றாங்க. பக்கத்தில் ஒருத்தர் சைடில் ஒருத்தன் போகிறான், இவங்க காலில் அவன் வண்டியில் வச்சுட்டு போகிறான். இப்படி போடுறாங்க. இப்படி போகும்போது ஆக்சிடெண்ட் ஆகாமல் என்ன பண்ணும்? ஒரு லாரியோ பஸ்ஸோ போகுது அப்படின்னு சொன்னால் அப்படி பாம்பு வளைஞ்சி போன மாதிரி போகிறாங்க ஸ்பீடு வண்டியில்.
இப்படிப்பட்ட ரவுடிகளும் நாட்டில் இருக்காங்கள. கேட்டோம்னா ஆஃபீஸ்க்கு டைம் ஆச்சு. என்ன ஆஃபீஸ்க்கு டைம் ஆச்சு? ஆஃபீஸில் போய் என்ன பிடுங்க போகிறீங்க? என்ன பிடுங்க போகிறீங்க? சரி, அப்படியே ஆஃபீஸுக்கு டைம் ஆச்சு, நேரமாச்சு அப்படின்னு சொன்னால் ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி போகிறது, அரை மணி நேரத்துக்கு முன்னாடி போகிறது என்னையும் அவங்களுக்கு அவசரம்? இந்த வேகத்தில் போய் நீங்கள் நோபல் பரிசு வாங்க போகிறீங்களா? என்ன பண்ண போகிறீங்க? சரி, அப்படித்தான் காலையில் ஆஃபீஸுக்கு போகிற டயத்துக்கு வேகமாக போகிறாங்கன்னு வச்சுக்கலாம். 5:30 மணிக்கு ஆஃபீஸ்லேருந்து வர்றாங்க, வரும்போது ரொம்ப வேகமாக வர்றாங்க. வந்தவுடனே நேராக ஒயின் ஷாப்புக்குள்ளே தான் போகிறாங்க. காலையில் திறக்கிறதே 9 மணிக்கு 8 மணிக்கு மேலே தான் திறக்கிறாங்க ஒயின் ஷாப்பை. 7:30 மணிக்கெல்லாம் 4 வண்டி 5 வண்டி நிற்கிது. 5 வண்டிக்கு குறையாமல் வண்டி நிற்கிது. ஏன்? தண்ணி அடிக்கிறதுக்கு அவ்வளோ கூட்டம் ஏங்கிக்கிட்டு இருக்கிறாங்க. இது அதுலேயும் வேற, முதல்ல யார் ஒயின் ஷாப்பை திறந்தோடனே தண்ணி அடிக்க வர்றாங்களோ அவங்களுக்கு வெள்ளி நாணயமாக, வெள்ளி நாணயம் பரிசா. முதல்ல யார் தண்ணி சாப்பிட்றாங்களோ அவங்களுக்கு வெள்ளி நாணயமாக. மறுநாள் அந்த நாணயத்தை கொண்டு வந்து கொடுத்தோம்னா ஃப்ரீ. அந்த நாணயத்துக்கு காசு, அந்த நாணயம் கொடுக்குறவங்களுக்கு காசு வாங்க மாட்டாங்க. அப்படி அந்த மாதிரி. அப்படி இருந்தால் பிறகு எப்படி நாடு முன்னேறும்னு பாருங்கள். எதிர்கட்சிக்காரங்க பாரெல்லாம் மூடணும், ஒயின் ஷாப்புகளெல்லாம் மூடணும் அப்படின்னு சொல்கிறவங்கெல்லாம் என்ன தப்பு இருக்குது? எத்தனையோ பெண்கள் இதனால் பாதிக்கப்படுறாங்க. ஒயின் ஷாப்பு திறந்ததுனால மூளை முழுக்கு சந்து பொந்து எல்லாம் ஒயின் ஷாப்பு மயமாச்சு. அந்த வகையில் கேரளாவை பாராட்டலாம். இந்த இடத்துல ஒரு ஒயின் ஷாப்னா ஒரு பர்லாங்க் அடுத்து தான் ஒரு ஒயின் ஷாப், இன்னொரு ஒயின் ஷாப் பார்க்க முடியுமா? அந்த இடத்துல ஒரு ஒயின் ஷாப்னா அதுக்கு மேலே ஒரு பர்லாங்க் போகணுமா? அந்த மாதிரி இருக்குது. அப்படி இருந்தும் கூட டோக்கன் சிஸ்டம் தான் அப்படின்னு சொல்கிறாங்க, சொல்லவும் செய்கிறாங்க, பேப்பர்லையும் படிக்கிறேன்னால. அந்த விஷயத்தில் நம்ம தமிழ்நாடு தான் ரொம்ப மோசம். குடிகாரங்க பொறுத்துட்டாங்க. இதனால் பெண்கள் பாதிக்கப்படுறாங்க. எத்தனையோ குடும்பத்தில் புருஷக்காரங்க தண்ணி அடிச்சுட்டு போய் பொம்பளைகளை சித்திரவதை பண்ணுறாங்க. அந்த சித்திரவதை தாங்காமல் தூக்கு போட்டு தங்கிடுறாங்க, கிணத்துல விழுந்து செத்து போயிடுறாங்க, தற்கொலை பண்ணிக்கிறாங்க. எத்தனையோ பொம்பளைகள் தள்ளாடிக்கிட்டு வரும்போது எவனாவது பஸ்ஸு லாரி விட்டு அவனும் செத்து போவான். பெண்கள் விதவையாவாங்க. குடிகார புருஷன் போனால் போய் தொலைகிறான் அப்படின்ட்டு இருக்க மாட்டாங்க. அப்படி யாரும் இருக்க மாட்டாங்க. அப்படி பெண்கள் தெய்வம் மாதிரி, தெய்வத்துக்கு சமம். அதனால் எந்த புருஷக்காரன் எவ்வளவு தான் திருடனாக இருக்கட்டும், அயோக்கியனாக இருக்கட்டும், புருஷக்காரனை விட்டு கொடுத்து பேச மாட்டாங்க. ஆனால் எந்த பொம்பளையாவது ஒரு பொம்பளை சொல்லுங்க பார்ப்போம், தண்ணி அடிச்சுட்டு நைட்டு வீட்டுக்கு வந்ததுன்னா காலை வெட்டிடுவோண்டா அப்படின்னு சொல்லுங்க பார்க்கலாம். சொன்னோடனே யாரும் குடிச்சிட்டு வருவாங்களா? வரமாட்டாங்க. அந்த மாதிரி இல்லாதவங்க சொன்னால் கேட்டுக்கிடுவாங்க. பணக்காரங்க, வசதி உள்ளவங்க, பெரிய வேலைக்கு போகிறவங்க, என்னடி நான் கை நிறைய சம்பாதிக்கிறேன், உனக்கு என்ன, நான் குடிச்சிட்டு வருவேன் குடிக்காமல் வருவேன், உனக்கு என்னடி அப்படிம்பான். அப்படிப்பட்ட புருஷங்கிட்ட நீங்கள் இருந்து வாழணுமா? இல்லை கேட்குறேன்.
பொண்ணு கேட்க வரும்போது நல்லா யோக்கியனாக தான் போகிறான். அவனுக்கு 80 ரூபா 60 ரூபா 75 ரூபா சம்பளம் கொடுக்குறாங்க, சம்பளம் வாங்குகிறான் அவங்க இந்த கம்பெனிகளில். அதுக்கு தகுந்த மாதிரி இவன் நடந்துக்கிறான். 15 ரூபாய்க்கு 75 ரூபா சம்பளம் வாங்குகிறான். 75 ரூபாயில் 15 ரூபா தண்ணி அடிக்கிறது செலவு பண்ணிடுறான். வீட்டில் போய் 50 ரூபா கொடுக்கான், 50,000 ரூபா. அப்பா என் புருஷன் 50,000 ரூபா சம்பாதிச்சுட்டு வந்துட்டாங்க. அவங்களுக்கு சந்தோஷம். இப்படிலாம் நிலைமையில் இருக்குது. அந்த மாதிரி நிலைமையை விட்டு போட்டு அப்படி இருக்கும்போது பிறகு ஒயின் ஷாப்பை எப்படி மூடுவாங்க? கவர்மெண்ட்டுக்கு வருமானம் வருதுல்ல, அதில் தான் வருமானம் வருதுன்னு சொல்கிறாங்க. ஏன் போக்குவரத்து டிபார்ட்மெண்ட்டில் வருமானம் வரலையா? ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டில் வருமானம் வரலையா? வரும். ஆனால் அதை கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக பிடிக்கணும் கவர்மெண்ட்டு. அதில் தானே கையாடல் பண்ணுறாங்க பணத்தை. மணல் கொள்ளை, போக்குவரத்தில், பொதுப்பணித்துறையில் ஊழல், 5000 கோடி 10,000 கோடின்னு கொள்ளையடிக்கிறாங்க. கொள்ளையடிக்கிற அமைச்சர்களுக்கு மக்களாக பார்த்து தண்டனை கொடுக்கணும். கவர்மெண்ட்டு தண்டனை கொடுக்கக்கூடாது. தண்டனை கொடுத்தா, கோர்ட்டு தண்டனை கொடுத்தா அரசியல்வாதிகள் போய் ஜாமீன் எடுத்துருவாங்க. எடுத்துட்டு இந்த ஆளுங்கட்சியை சேர்ந்த அமைச்சர் கொள்ளையடிச்சிட்டாருன்னு வச்சுக்கோமே, உள்ளே போட்டாங்க. எதிர்கட்சிக்காரங்க பூரா என்ன பண்ணுவாங்க? கோர்ட்டில் போய் வாதாடி செஞ்சு அவனை ஜாமீன் எடுத்துகிட்டு வந்து அடைக்கலம் கொடுப்பாங்க. இன்னும் கொஞ்ச நாள் போய் அவனை அந்த கட்சியில் சேர்த்துக்குவாங்க. அந்த கட்சி ஆட்சிக்கு வந்துட்டோம்னா இவனுக்கு ஒரு மந்திரி பதவி கொடுப்பாங்க. மந்திரி பதவி கொடுத்தோம்னா, முன்னால் திமுகவில் அமைச்சராக இருந்தோம், திமுகவை எதிர்த்து பேசுவாங்க, எதிர்த்து பேச ஆரம்பிப்பாங்க. அவங்க யோக்கியம், அவன் வண்ட வளர்க்கலாம் தண்டவாளத்தில் ஏற்றுட்டுமா நான் அப்படிம்பான். பெரிய யோக்கியம் மாதிரி போக போக தெரியும் இவனுடைய வண்டாட்டம். அங்கேயும் கொள்ளடிப்பான், அந்த ஆட்சியிலையும் கொள்ளடிப்பான். அவனை நம்பித்தானே முக்கிய பொறுப்பை ஒப்படைப்பாங்க. அவனை உள்ளதல்லையா? மணல் கொள்ளை அடித்தான்னா அவனை உள்ளதில்லை, இவனை நம்பித்தானே ஆட்சியை ஒப்படைக்கிறீங்க. நல்ல உங்கள் கையில் எங்கே ஆட்சியை ஒப்படைக்கிறீங்க? மக்கள் திருந்தணும். மக்கள் திருந்த மாட்டேங்கிறாங்க. ஏன்? ஞாயிற்றுக்கிழமை ஆனோடனே அந்த கடைக்கு போனால் ஆட்டுக்கறி நல்லாயிருக்கும், மாட்டுக்கறி நல்லாயிருக்கும், கோழிக்கறி நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி யோசனை பண்ணி அந்தந்த கடைக்கு பைக் எடுத்துக்கிட்டு போகிறீங்கள வாங்கிறதுக்கு. அவ்வளோ ருசி கேட்குது இல்லை வாய். இந்த ஒயின் ஷாப்பில் வாங்கினா நல்லாயிருக்கும், சரக்கு நல்லாயிருக்கும். இது கலப்படம், அது நல்லாயிருக்கும் ஒரிஜினல் சரக்கு. அந்த மாதிரி எண்ணுறாங்க குடிக்கிறாங்க. அப்படி எண்ணும்போது எலெக்ஷன் டயத்தில் பூத்துக்கு போகும்போது, ஓட்டு போட போகும்போது இவருக்கு போடணும், அவருக்கு போடணும், அவருக்கு போடணும். மூணாவது மனுஷனை இவரையும் தானே தேர்ந்தெடுக்கணும். திருடனையும் தானே தேர்ந்தெடுக்கணும். நல்ல மனுஷன் யாரோ அவங்களுக்கு ஓட்டு போட்டு அவனை தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்னு யோசனை வரணுமே. அது யோசிக்க மாட்டேங்கிறாங்களே. கறியை பற்றி யோசிக்கிறவங்க, சரக்கை பற்றி யோசிக்கிறவங்க, ஏன் ஓட்டு போடும்போது மட்டும் ஏன் யோசனை வர மாட்டேங்குது அவங்களுக்கு? என்ன காரணம்? சாலைகளில் ஏற்கனவே விபத்துக்குள்ள பகுதி, கவனமாக செல்லவும், வாகனங்களில் செல்பவர்கள் கவனமாக செல்லவும், வாகனங்களில் செல்பவர்கள் மொபைலை யூஸ் பண்ணக்கூடாது, மது அருந்தி விட்டு வாகனத்தை ஓட்டக்கூடாது அப்படிங்க. மது அருந்திட்டு தான் வாகனத்தை ஓட்டுறான்.
மொபைலில் பேசிக்கிட்டு வண்டியில் போகும்போதே இப்படி இப்படி வச்சுக்கிட்டு ஓட்டுறான். பிறகு ஆக்சிடெண்ட் ஆகாமல் என்ன பண்ணோம்? அதுவும் சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த காது கேளாத மிஷின் ஒன்று இருக்கும், இந்த மாதிரி வச்சுக்கிட்டு மொபைலில் இப்படி இப்படி வயரு, இந்த மாட்டுக்கு இது போடுவாங்கள்ல, மூக்கணங்கயிறு, அந்த மாதிரி போட்டுக்கிட்டு பேசிக்கிட்டே போகிறாங்க இந்த ஹெல்மெட்டுக்குள்ளே மொபைலை வச்சுக்கிட்டு. அது என்னையா இதெல்லாம் போலீஸ்காரங்க பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது, பார்த்துக்கிட்டு தான் இருக்கணும். அவங்கள கண்டிக்க முடியாது. ஏன் சௌரியனா அப்படின்பா. அப்படி தானே இந்த அன்னைக்கு திருச்சியில் ஒரு டிராஃபிக் இடைஞ்சல், யாருமே ஹெல்மெட்டு போடாதவங்க யாருமே இல்லை, போட்டுட்டு தான் போகிறாங்க. ஹெல்மெட்டு இல்லாதவங்கள தான் மடக்கி பிடிக்கிறாங்க. அதில் ஒருத்தன் வர்றான் ஹெல்மெட் இல்லாமல். ஹெல்மெட் இல்லையா? ஹெல்மெட் இருக்குது, ஆனால் போடுறது இல்லை. வீட்டில் மறந்து போய் வச்சுட்டு வந்துட்டேன் சார், இன்றைக்கி அர்ஜென்ட்டுங்கிறதுனால, ஏதோ ஒரு வேலைக்கு போகிறாங்கிறதுனால அர்ஜெண்ட்டாக வந்துட்டேன், எடுக்காமல் வந்துட்டேன் அப்படின்னு சொன்னால் அவங்க விடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, விட்டுருவாங்க. அதை விட்டு போட்டு நான் ஹெல்மெட் இருந்தும் போடுறது கிடையாது, போட்டு பழக்கம் இல்லை. ஏன் பழக்கம் இல்லாதவங்க வண்டியில் ஏன் வர்றீங்க? வண்டியில் வந்தால் ஹெல்மெட்டு போடாமல் வரக்கூடாது அப்படின்னு தெரியுமில்ல, இது ஒரு சட்டம் இருக்குல்ல. ஏன் தெரியல? அதெல்லாம் நான் போடுறதில்லை, போட மாட்டேன். நீங்கள் சொல்லி நான் போடணுமா? எங்கள் கடமையை நாங்கள் செய்கிறோம் அப்படிங்கிறாரு போலீஸ்கார். அந்த போலீஸ்காரன் சட்டையை பிடிச்சிக்கிட்டேவும் உதுத்து கேட்குறான். போட இல்லை அப்படின்னு சொன்னால் சாவியை எடுத்துகிட்டு போயிட்டார். ஸ்டேஷனில் வந்து பதில் சாவியை கொடுறான்னு சட்டையை பிடிச்சி கேட்குறான் ஒரு போலீஸ்காரனையும். அவனுக்கு கோபம் வந்துருச்சு. பக்கத்தில் இருக்கிற போலீஸ்காரங்கெல்லாம் ஒன்று சேர்ந்துட்டாங்க. சேர்ந்து லத்தி வச்சு அடின்னு அடித்து அவனை ஸ்டேஷனுக்கு எழுதிட்டு போயிட்டாங்க. இது தேவையா? திருச்சியில் நடந்தது ஒரு மாதத்துக்கு முன்னாடி அந்த சம்பவம். அதே மாதிரி ஒரு வாரத்துக்கு முன்னாடி இங்கே நடந்தது கோயம்புத்தூரில். அரஜாகம். போலீஸ்காரனையே சட்டையை பிடிச்சி உலுக்கி கேள்வி கேட்குற அளவுக்கு ரவுடிகள் துணிஞ்சிட்டாங்க. யாரா கேட்டதுக்கு நான் பெரிய ஜவுளி கடை ஓனர் அப்படிங்க. திருச்சியில் நடந்த இதில் ஜவுளி கடை ஓனர்னா குறுமலை மன்னர்னு நினப்பா, குறுநில மன்னர்னு நினப்பா அப்படின்னு நான் கேட்குறேன். ஜவுளி கடை ஓனர் பையன்னா ஒன்றும் கேட்கக்கூடாதா? எனக்கு தெரிஞ்ச ஒரு வட்டம் எல்லாம் கார்களை செக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒரு இடத்துல செக் பண்ணாங்க. அது அந்த தொகுதி எம்எல்ஏ பையனா? நீ எம்எல்ஏ பையனாக இருந்தான்னா மந்திரி பையனாக இருந்தானே, எனக்கு தேவை லைசன்ஸ், ஆர்சி புக்கு அப்படிங்கிற. எதுவும் தேவையில்லை, உங்ககிட்ட காட்ட வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்க. உடனே அவனை முட்டி தட்டி ஸ்டேஷனுக்கு போடா வண்டி அப்படின்ட்டாங்க. ஏறி உட்கார்றா அப்படின்ட்டு அந்த போலீஸ்காரனே ஓட்டிகிட்டு போயிட்டான் வண்டியை ஸ்டேஷனுக்கு. அங்கேயே நிப்பாட்டிட்டு அவன் பைக் எடுத்துட்டு இங்கே சிக்னலுக்கு வந்துட்டான். வந்தவன் மறுநாள் என்ன பண்ணியிருக்கான், ஸ்டேஷன்லேருந்து இவன் ஃபோன் பண்ணியிருக்கான் அப்பனுக்கு. அப்பா உங்கள் பேரை சொல்லியும் விட மாட்டேங்கிறாங்கப்பா, வண்டியை பிடிங்கி வச்சுக்கிட்டாங்க, சாவியும் பிடிங்கி வச்சுக்கிட்டாங்கப்பா. அப்படியா? உடனே அவர் காரில் பறந்து வந்துட்டார். இன்னொரு காரில் கட்சி கொடியை கட்டிட்டு வந்துட்டார். என் பையன் என்னப்பா தப்பு பண்ணான்? செஞ்ச தப்பை மூடி மறைச்சிக்கிட்டு என்ன தப்பு பண்ணான் என் பையன் அப்படிங்கிறார். போலீஸ்காரன் சொல்லியும் கேட்க மாட்டேங்கிறார், ஸ்டேஷனில் சொல்லியும் கேட்க மாட்டேங்கிறார்.
ஒழுங்காக விடுறீங்களா இல்லையா? ஒழுங்காக விடுறணும் விடுங்க, இல்லைன்னா உன்னை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவேன். பண்ணிப்பாரியா அப்படிங்கான் அவன் எஸ்ஐ. அது கிட்டிக்காரு, அதை பாராட்டுறான் நான். சரி இப்படியா செஞ்சான் இவன் அப்படின்ட்டு போக்குவரத்து கான்ஸ்டபிள் சிக்னலில் நிற்கிறவன இவன் செஞ்சது தானே அப்படின்ட்டு இவனை மறுநாள் இவனை தீட்டிடணும் அப்படின்ட்டு ஒரு டிப்பர் லாரியை வரவழைச்சி வந்து அந்த கான்ஸ்டபிளை ஓச்சு கட்டிடணும் அப்படின்ட்டு மேலே ஏற்றி கொண்டுறா அப்படின்ட்டு. அன்னைக்குனாப்புல இவன் ட்ரான்ஸ்ஃபர் வேறு இடத்துக்கு போயிட்டான். இந்த சிக்னல் இல்லை, வேறு சிக்னல், பக்கத்து சிக்னலுக்கு போயிட்டான். இவன் நினச்சி இன்னொருத்தன் மேலே ஏற்றிட்டாங்க. அவன் செத்துட்டான், இவன் உயிரோடு இருக்கான். பாரு எப்படியெல்லாம் நடக்குதுன்னு அரசியல்வாதிகள் நடத்துகிறாங்கன்னு. இது ஒரு அரசியல். அதுதான் சொல்கிறேன். வர்ற 2026 எலெக்ஷன்லையாவது தயவு செஞ்சு ஓட்டு போட்டோம்னா நல்லவங்களுக்கு ஓட்டு போட்டு தேர்ந்தெடுப்பீங்க. கேப்டன் ஆட்சி தமிழகத்தில் மலர வேண்டும். கேப்டன் ஆட்சி மலர வேண்டும். கேப்டன் மக விஜயபிரபாரன் மாதிரி நல்ல எண்ணம் படைத்தவர்கள் சீஃப் மினிஸ்டராக உட்காரணும். மக்களுக்காக சேவை செய்யக்கூடியவதும் உட்காரணும். மக்கள் 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 மக்கள்ன்ட்டு மக்களை பைத்தியக்காரத்தனம் ஆகக்கூடாது, பைத்தியங்கள் ஆகக்கூடாது. ஆகிட்டாங்கள்ல ஆட்சியாளர்கள் 2 பேருமே சேர்ந்து ஆகிட்டாங்கள்ல. திமுககாரங்களும் பைத்தியங்களாக ஆகிட்டாங்க மக்களை, அதிமுககாரனும் பைத்தியங்களாக ஆகிட்டாங்க. அதிமுக ஆட்சி வந்தால் திமுக மேலே குறை சொல்கிறது, திமுக ஆட்சியில் அதிமுகவை குறை சொல்கிறது. 2 பேருக்குமே இதே தான் நாடகம். இவங்க 2 பேரும் நாடகம் ஆடுறதை பார்த்து இந்த 2 பேரையும் தீர்த்து வைக்கிறதுக்கு முடியல. ஆகக்கூடி 2 பேருக்கு மத்தியில் மாட்டிக்கிட்டு முழிக்கிறது பொதுமக்கள் தான். விலைவாசிகள் உயர்ந்துருச்சு, எங்கே பார்த்தாலும் விலைவாசிகள் உயர்வு. தக்காளி விலை 70 ரூபா அங்கே மார்க்கெட்டில். விவசாயிகளுக்கு மதிப்பு இல்லை. விவசாய நிலத்தில் விவசாய விளைபொருள்களுக்கு விலை இல்லை. அந்த தோட்டத்தில் இருந்து தக்காளி பழத்தை வாங்கிட்டு வர்றாங்கன்னா புரோக்கர் மூலம் அவங்க மார்க்கெட்டுக்கு வாங்கிட்டு வர்றாங்க. ஒரு ரேட்டு போட்டு விவசாயிகளுக்கு கொடுத்துட்றாங்க. இவன் அதிக ரேட்டில் வாங்கிட்டு வரான். அதை விட அதிகமான ரேட்டு மார்க்கெட்டில் போடுறான். மார்க்கெட்டில் இருந்து சாதாரண கடைக்காரங்க வாங்கிட்டு வர்றாங்க. இவங்க ஒரு விலையை வச்சு நம்ம மாதிரி இல்லாதவங்களுக்கு விற்கிறாங்க. என்ன பண்ணுவாங்க? கொடுக்குறவன் வச்ச விலை ஒன்று, வாங்குறவன் வச்ச விலை ஒன்று. இப்படி நடக்குது நாட்டில். இதெல்லாம் மக்கள் பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க. திருந்த மாட்டேங்கிறாங்களே. திருந்தி ஓட்டு போடுங்க, அந்த நிலைமை மாறட்டும். நல்ல நிலைமையில் ஆட்சி ஆளணும். நல்ல நிலைமையில் ஆட்சி ஆள்றவரைத்தான் நல்லவங்களத்தான் இருக்க விட மாட்டேங்கிறீங்களே, தெய்வமாகிட்டீங்களே. அவர் இருக்கும்போது ஒரு 2 வருஷமாவது அவர் கையில் ஆட்சி ஒப்படைச்சு பாருங்கள், நாடு எப்படி இருக்குன்னு பார்த்துருக்கலாம். இப்போ எல்லோரும் வருத்தப்பட்டு என்ன பண்ணுறது? நல்லவங்களை பூரா இழந்துட்டோம், நாடே எழுந்து தவிக்குது கேப்டனை அப்படின்னு எல்லாரும் சொல்கிறாங்க. இப்போ சொல்லி என்ன பண்ணுறது? அப்போ இருக்கும்போதெல்லாம் கேப்டனை நினச்சி பார்க்காதவங்க இப்போ எல்லோரும் நினச்சி பார்க்குறாங்க. என்ன பண்ணுறது சொல்லுங்கள்? இருக்கும்போதே விட்டுருவீங்க. இப்போ கொள்ளடிக்கிறவனும் தான் 2 பேரும் கை கோத்துக்கிட்டு நானும் வரணும் நீ வரணும். 3வது மனுஷன் ஆட்சிக்கு வரக்கூடாது, 3வது மனுஷனுக்கு ஓட்டு போடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இவங்க 2000 ரூபா கொடுத்து ஒரு ஓட்டுக்கு 2000 ரூபா கொடுத்தா இவங்க 2500 ரூபா கொடுக்குறாங்க. பிறகு எப்படி இவங்க வராமல் இருப்பாங்க? ஒன்றும் அதிமுக வரணும் அல்லது திமுக வரணும், அதிமுக வரணும் திமுக வரணும்.
இவங்க பண்ணுற அயோக்கியத்தனத்தை மூட்டையை கட்டிட்டாங்க. இப்போ திமுகவை குறை சொல்கிறாங்க, அதிமுகக்காரங்க. விலைவாசிகள் கூடி போச்சு. நீ இருக்கும்போது என்னாச்சு? கொலை கொள்ளை குற்றங்கள் அதிகரிச்சுட்டு தான் இருந்தது உங்கள் ஆட்சியிலையும். இதுக்கு முன்னால் திமுகவை குறை சொன்னீங்க நீங்கள், இப்போயும் திமுகவை குறை சொல்கிறீங்க. ஜெயலலிதா இருக்கும்போதும் திமுக தான் குறை சொல்லிக்கிட்டு இருந்துச்சு. என்னையா பைத்தியக்காரத்தனமாக இருக்குது? பைத்தியக்காரம் ஆகிட்டாங்க பொது ஜனங்களை. 2000 ரூபா கொடுக்குறது, 2500 ரூபா கொடுக்குறது, 3000 ரூபா கொடுக்குறது, அப்படியே கொடுத்து ஓட்டு வாங்கி தக்க வச்சுக்கிட்டு இருக்காங்க. நான் தான் முதலமைச்சராக இருக்கணும், 3வது மனுஷன் வரக்கூடாது, விடக்கூடாது. ஆகையினால் தயவு செஞ்சு சொல்கிறேன், நீங்கள் யோசனை பண்ணி நல்லவங்க யார் அப்படின்னு யோசனை பண்ணி போட்டு போடுங்க. 2026 ஒரு விடிவு காலம் வரட்டும் மக்களுக்கு. நன்றி, வணக்கம்.